வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகளை குறிவைத்து தாக்குதல். புகார் அளித்தும் குறிப்பிட்ட காவல் நிலையங்களில் நடவடிக்கை இதுவரையிலும் எடுக்கப்படாதது ஏன்? திமுக பிரமுகர்கள் செய்யும் சட்டவிரோத குற்றச் செயல்களுக்கு துணை போகும் காவல்துறை. அத்துமீறும் ஆளுங்கட்சியினர் கண்டுகொள்ளாத காவல்துறை. இதன் பின்னணி என்ன? தங்கள் கட்சியின் தீவிரமான தேர்தல் பரப்புரைகளை வாக்கு சேகரிப்பினை பொறுத்துக் கொள்ள இயலாத ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தகாத செயல்களிலும் வன்முறை சம்பவங்களையும் தகுந்த ஆதாரங்களுடன் வெளியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பணப்பட்டுவாடா, மதுவிருந்து, கள்ள ஓட்டு போட முயன்றது என அனைத்து முறைகேடுகளையும் சட்ட ரீதியாக தடுத்ததால் விரோத போக்கில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மீது தொடர் தாக்குதல். அடுத்தடுத்து புகார் அளித்தும் எந்த ஒரு வழக்கிலும் நடவடிக்கை இதுவரையிலும் காவல்துறை எடுக்காதது அரசு இயந்திரங்களின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்துள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாக தலைவரான தி. வேல்முருகன் தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பிலிருந்து தனது சொந்த மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். மக்கள் தனக்கும் தனது வேட்பாளர்களுக்கும் பேராதரவினை வரவேற்பினையும் அளித்திருந்தனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத மாற்றுக் கட்சியினர், குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவினர் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சியின் அராஜக போக்கால் எதிரணி வேட்பாளர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் ஜனநாயகம் மற்றும் அரசியல் பண்பாடு அடியோடு சாய்க்கப்பட்டுள்ளது. இதற்கு சான்றாக பாதிக்கப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்களின் பட்டியலை உங்கள் முன் வெளியிடுகிறோம். நீதியின் கண்கள் ஊடகத்தின் வெளிச்சத்தில் திறக்கப்படலாம். முதலாவதாக தனஞ்சயன் தனியார் நிறுவன ஊழியரான இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நகர துணை செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். கடந்த 18/4/2026 அன்று நெய்வேலி நகரம் வட்டம் 30 எனது கட்சியினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நாவலர் தெருவில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தனது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் 19/4/2026 அன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு கேமரா சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய தனஞ்சயன், விக்னேஸ்வரன், ஐயப்பன் மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சொந்தமான கார்கள் மற்றும் ஆட்டோவை 5 பேர் கொண்ட முகம் தெரியாத கும்பல் இரும்பு கம்பி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளார்கள்.
விடுதலை கட்சியினை சேர்ந்த கோபால் என்பவரும் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். இந்த அடையாளம் தெரியாத கும்பலை பிடிக்க சென்ற முயற்சியில் கோபால் காயமடைந்துள்ளார். அவர்களின் முகங்களை இவர் ஒருவர் மட்டுமே பார்த்துள்ளார். இச்சம்பவம் குறித்து விரிவாக டிஎஸ்பியிடம் விவரித்துள்ளார். அவரது சேதமடைந்த வாகனத்தை காண்பித்துள்ளதும் காணொலி பதிவில் காவல்துறையிடம் உள்ளது. திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்ற நிலையில் தற்போது அவர் புகார் அளிக்க முன்வரவில்லை. தெர்மல் காவல் நிலையத்தில் இந்த புகார் அளிக்கப்பட்டு குற்ற எண் 65/2026 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்றளவிலும் குற்றவாளிகள் யார் என்று தெரியவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நெய்வேலி நகரம் வட்டம் 30 தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த ராஜகோபால் காரை அடித்து நொறுக்கியதோடு கத்தியால் அவரை கொலைவெறியோடு வெட்டியுள்ளார்கள். கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது புகார் அளித்தும் ஆளும் கட்சியினருடைய செல்வாக்கால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை. தவாக தலைவர் தி. வேல்முருகன் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கிலும் மற்றும் பரப்புரையில் கலகம் விளைவிக்கவும் திமுக மற்றும் தேமுதிக கட்சியை சார்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். தவாக தலைவர் தி. வேல்முருகன் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது அந்த கூட்டத்திற்குள் வேகமாக காரை ஓட்டிக்கொண்டும் அதிக ஒலியை எழுப்பிக் கொண்டும் கட்சிக்காரர்கள் மேல் வாகனத்தை இடிக்கவும் முற்பட்டுள்ளார்கள். இதுகுறித்து முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்தில் தங்கப்பாண்டி புகார் அளித்துள்ளார். எனினும் வெட்டவெளியில் 100 கண்கள் பார்த்த ஆளும் கட்சியினரின் அத்துமீறலை கண்டித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நடுவீர்பட்டு காவல் நிலையத்தில் தவாகவை சார்ந்த கோகுலகிருஷ்ணன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து காரினை சேதப்படுத்தி அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த புகாரின் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தவாகவை சார்ந்த சக்திவேல் என்பவரை திமுக பிரமுகர் இளங்கோவன் மொபைல் மூலம் ஆபாசமாக தகாத முறையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அவரின் வீட்டிலும் 3 பெண்களையும் பாலியல் பலாத்காரம் செய்வேன் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த புகாரும் நடுவீர்பட்டி காவல் நிலையத்தில்தான் அளிக்கப்பட்டது. இதன் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தேர்தல் நாள் அன்று இளங்கோவன் என்ற திமுக முகவர் கள்ள ஓட்டு போட முயற்சித்த போது அதனை தட்டி கேட்ட தவாக கட்சியின் முகவரான சுதா தனது முகவர் பணி முடிந்து சக்திவேல் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அவர்கள் மீது டயோட்டோ பாசஞ்சர் காரில் வந்த AK செந்தில்குமார், நடராஜன், இளங்கோவன் மற்றும் 6 பேர் கொண்ட கும்பல் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதுகுறித்தும் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தும் குற்றவாளிகள் கைது செய்யவில்லை. தவாக கட்சிக்காரரான புலியூர் பூத் முகவராக இளையராஜா என்பவர் வாக்குச்சாவடியில் வைத்து அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். மேலும் வாக்குச்சாவடி அதிகாரிகளால் புகார் செய்யப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு AR பதிவு செய்யப்பட்டு சிகிச்சையில் இருந்துள்ளார் இளையராஜா. ஆனால் அவரை திமுகவினர் கடத்தி சென்று விட்டனர். அவர் எங்கு உள்ளார், உயிருடன் இளையராஜா இருக்கிறாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த புகாரும் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இளையராஜாவை கண்டுபிடிக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. உண்மை சம்பவங்கள் இப்படி இருக்க AK செந்தில்குமார் என்ற திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் போலீஸ்
இப்படியாக சுயேட்சைக்கு முகவராக நெய்வேலி சட்டமன்ற தொகுதியின் 77வது வாக்குச்சாவடியில் உட்கார்ந்து கொண்டு திமுகவிற்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார். அதனை தட்டி கேட்ட தமாக கட்சியின் முகவர் சக்திவேல் என்பவரை பார்த்து, நான் வழக்கறிஞர், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்துள்ளார். வாக்குச்சாவடியிலேயே வைத்து முகவர் சக்திவேல் மீது கொலைவெறி தாக்குதலும் நடத்தியுள்ளார்கள். இதில் படுகாயமடைந்த சக்திவேலையும் தங்கள் கட்சியினர் மற்றும் உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள். அவரது புகாரில் இந்த தாக்குதல் பற்றி விவரமாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை. ஆனால் வேண்டுமென்றே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நெய்வேலி வேட்பாளர் தி. திருமாவளவன் மற்றும் அவரது 3 மகன்கள் டி. ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், டி. சிபி சக்கரவர்த்தி மீதும், திருமாவளவன் மைத்துனர் மகன் அஜித் மற்றும் சங்கரபாண்டியன் மீதும் A.K. செந்தில்குமார் திமுக வழக்கறிஞர் அளித்த பொய் புகாரின் அடிப்படையில் மேற்படி குள்ளஞ்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரனிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டுதான் போலி வழக்கு பதிவாகி உள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் நெய்வேலி வேட்பாளர் திருமாவளவன் மற்றும் அவரின் 3 மகன்கள் மீதும் அவர்களின் உறவினர்கள் மீதும் போடப்பட்ட பொய் வழக்கினை முறையாக விசாரணை செய்து ரத்து செய்ய உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், மேலும் மேலே குறிப்பிட்ட 7 வழக்குகளையும் முறையாக விசாரணை செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து செயல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சுவர் விளம்பரங்கள் பல இடங்களில் அளிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆலம்பாக்கம் பகுதியில் குரவன்மேடு கிராமத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சுவர் விளம்பரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு பூத் ஏஜென்டாக தவாகவினைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் அவர்களை தன் வேலையை செய்ய விடாமல் தடுத்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளார்கள். இதுகுறித்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இன்றளவும் எடுக்கப்படவில்லை. இதுபோன்று வடலூர் பகுதிகளில் சுவர் விளம்பரங்கள் கேமரா சின்னம் அளிக்கப்பட்டுள்ளது. அங்கேயும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.